இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா லொகேஷன். கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டுக்கு சத்தி ரோட்டுக்கு இடையில சேரன்மான் நகரில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி டபுள் கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஏரியா, 4 பக்கமும் லாஃப்ட் கபோர்டு கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட அழகான மாடுலர் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 20க்கு 16 அடியில் கிங் சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வித் செப்பரேட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்டு அட்டாச்சு பாத்ரூம். செகண்ட் ஃப்ளோர் டெராஸ்க்கு பூராமே மெட்டல் கூலிங் சீட்டில் பெரிய செட். இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடகிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 1110 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 37 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோரில் செட்டோட சேர்த்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க், பார்டருக்கு டார்க் கிரே கலர் ஒர்க், கிளாஸ் ஒர்க்ஸ், நிறைய லைட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்காக ஈஸ்ட் அண்டு நார்த் 2 பக்கமும் 2 பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 17. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 17. தரைக்கு 6க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட் அண்டு சைட் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக படிக்கட்டு கீழே காமன் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. சைஸ் 6க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. டோட்டல் சைஸ் 16க்கு 10. யூஸ் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே கோல்டன் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் சைடில் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் லாஃப்ட் கபோர்டை ஒரு சைடு 2 சைடு மேக்ஸிமம் 3 சைடில் கொடுத்து தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருக்கு. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் புல் அவுட் டைப்பில் டால் பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்காங்க.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் லைட்டாக ஃபுல் லென்த்துக்குமே ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20க்கு 6 அடி சைஸில் லாபி, சர்க்கிள் பேட்டர்னில் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் யூபிவிசி அண்டு கிளாஸ் டோர் கொடுத்து காமன் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 20க்கு 10. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்க்குமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 ஃபீட்டில் டோர் ஹேண்டில்ஸும் அது போக வார்ட்ரோப்புக்கு இன்சைடில் ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. நார்த் சைடில் பெரிய மிரர் வச்சு வால் மவுண்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 20க்கு 16. ஃப்ரண்ட்டில் பால்கனி கொடுக்காதனாலையும் இது கார்னர் சைட்டுங்கிறதுனாலையும் ஈஸ்ட் அண்ட் நார்த் 2 சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேஃப்டி கிரில் வித் கிளாஸோட பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக கிளாஸ் டோர் அண்டு உட்டன் டோரோட வார்ட்ரோப்ஸ் அண்டு கபோர்ட்ஸும், அது போக மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்டும் இருக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னரில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6க்கு 5. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு போகிற மேட் ஃபினிஷ் டைல்ஸும் மேலே ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் சீட்டில் பூராதுக்குமே செட்டு போட்டிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டுக்கு சத்தி ரோட்டுக்கு இன்பிட்வீனில் சேரன்மா நகரில் கார்பரேஷன் லிமிட்டில் நல்ல லொக்கேஷனில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,70 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.